ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம். அடியார்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையோட ஆன்மீக இதயம்னு சொல்லப்படுற மயிலாப்பூரில் தான் இருக்கோம். 7ஆம் நூற்றாண்டிலேயே பாடல் பெற்ற தலம் இது. இந்த ராஜகோபுரத்துக்கு பின்னாடியும் அந்த திருக்குளத்துக்கு பின்னாடியும் எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். மயிலையோட ரகசியங்களை விரிவாக பார்க்கலாம். இந்த தலத்தோட இறைவனோட பெயர் கபாலீஸ்வரர். அவருக்கு ஏன் கபாலீஸ்வரர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? முன்ன பிரம்மனுக்கு 5 தலை இருந்துச்சு. 5 தலை இருந்ததுனால அவன் ரொம்ப அகங்காரமா இருந்தானா. அவனோட அகங்காரத்தை அடக்க நம்ம சிவபெருமான் அந்த 5 தலையில ஒரு தலையை கொய்து அவனை நான்முகனா மாத்தினாரு. அப்படி கொய்யும் போது அவனோட கையிலே அந்த கபாலம் ஒட்டிக்கிச்சான். அதுக்கப்புறம் அந்த பிரம்மனும் தான் செஞ்ச தவற உணர்ந்து இந்த தலத்துல தவம் இருந்து தன்னோட சக்திகளை திரும்ப பெற்றான்னு வரலாறு சொல்லுது. அதனாலதான் இங்க இருக்கிற இறைவனோட பேரு கபாலீஸ்வரர். மயிலாப்பூரோட மைய பகுதியில் இப்போ பிரம்மாண்டமா இருக்கிற இந்த கோயில் முதல்ல இந்த இடத்துல இல்லை. அது சென்னை கடற்கரைக்கு பக்கத்துல இருந்ததா சொல்லப்படுது. 16ஆம் நூற்றாண்டு வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த கோயிலை சேதமடைக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு தான் இந்த கோயிலை இந்த இடத்துல பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. இந்த ஊருக்கு ஏன் மயிலாப்பூர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. பல காலத்துக்கு முன்னொரு காலத்துல சிவபெருமான் நம்ம அன்னை பார்வதி தேவிக்கு பஞ்சாட்சர மந்திரத்தோட உட்பொருளை உரைத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அழகா ஆடிக்கிட்டு இருந்த ஒரு மயிலை பார்த்து அன்னையோட கவனம் சிதறிச்சான். இதனால கோபமடைஞ்ச சிவபெருமான் நீ பூமிக்கு மயிலா போன்னு சபிச்சிட்டாராம். அப்படி சாபம் வாங்கின அன்னை ஒரு அழகான மயிலா இங்க இருக்கிற ஒரு புன்னை மரத்துக்கு அடியில இருந்து சிவனை நோக்கி தவம் இருந்தாங்களாம். அந்த தவத்தின் பலனா திருப்பி சிவபெருமானையும் அடைஞ்சாங்களாம். அதனாலதான் மயிலாடிய ஊர் இது மயிலாப்பூரா ஆயிடுச்சான். இந்த தலத்துல அன்னையோட பெயர் கற்பகாம்பாள். எப்படி தேவலோகத்தில் இருக்க கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்குமோ அது போல இந்த அன்னை ரொம்ப கருணை வாய்ந்தவள். இவளை போய் தரிசிச்சுட்டு நீங்க என்ன நினைச்சாலும் அவ அள்ளி அள்ளி கொடுப்பா. அதனாலதான் இவ கற்பகாம்பாள். அன்னை மயிலா சிவபெருமான வணங்கின புன்னைவனநாதர் சன்னதி கோயிலோட உள் பிரகாரத்துல இருக்கு. அங்க ஒரு புன்னை மரமும் இருக்கு. அதுதான் இந்த கோயிலோட தலவிருட்சமும் கூட. மயிலாப்பூரை பத்தி பேசுனா கண்டிப்பா திருஞான சம்பந்தருக்கு நடத்தின அதிசயத்தை பத்தி பேசியே ஆகணும். பூம்பாவைங்கிற பொண்ணு பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டா. அப்போ அவங்க அப்பா சிவனேசர் அவளோட எலும்புகளை ஒரு குடத்துல போட்டு வச்சிருந்தாரு. மட்டிட்ட பொன்னையன் கான் அப்படின்னு ஒரு பதிகத்தை திருஞான சம்பந்தரத்தை குடத்தை பார்த்து பாடும்போது அந்த குடத்துக்குள்ள இருந்து பூம்பாவை உயிரோட எழுந்து வந்தாளாம். 63 நாயன்மார்கள் ஒருவரான வாயிலார் நாயனார் அவிழ்த்த தலமும் இதுதான். மற்றவங்க கல்லால கோயில் கட்டினா இவர் தன் மனத்தாலேயே இறைவனுக்கு ஒரு பெரிய கோவிலை கட்டினார். அன்பையே விளக்கா ஏற்றி ஆனந்தத்தையே அபிஷேக நீரா ஊத்தி வழிபட்டார். இவருக்கு கபாலீஸ்வரர் கோயில்ல தனி சன்னதியும் இருக்கு. உண்மையான பக்தினா என்னன்னு நம்ம இவரை பார்த்து தான் கத்துக்கணும். கபாலீஸ்வரர் கோயில்ல சிவபெருமானுக்கு நிகரா பேசப்படுற இன்னொரு மூர்த்தி சிங்காரவேலன். இங்க இருக்கிற முருகப்பெருமான் அத்தனை அழகு. அதனாலதான் அவருக்கு சிங்காரவேலன்னு பேரு. இங்க இருக்க முருகனுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் இங்க மயிலாப்பூர்லயும் அன்னை கற்பகாம்பாளிடம் சக்தி வேல் வாங்கியதா ஒரு ஐதீகம் இருக்கு. அருணகிரிநாதரும் தன்னோட திருப்புகள்ல இத சிங்காரவேலனை பத்தி பாடியிருக்கார். திருஞான சம்பந்தரும் இந்த தலத்தை பாடியிருக்கார். அருணகிரிநாதரும் இந்த தலத்தை பாடியிருக்கார். அதனால இது ஒரு திருப்புகழ் தலம் மட்டும் இல்லாம தேவார தலமும் கூட. இந்த ஆலயத்துல திருவிழாக்களுக்கு பஞ்சமே இல்லை. மாதம் 12 மாதங்களும் இந்த ஆலயத்துல திருவிழாக்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். திருஞான சம்பந்தரும் தன்னோட பதிகத்துல இந்த ஆலயத்தில் நடக்கிற அனைத்து திருவிழாக்களை பத்தியும் அழகா பாடியிருப்பார். என்னதான் திருவிழா நடந்தாலும் இந்த பங்குனி மாசம் நடக்கிற 63 திருவிழா இங்க ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த திருவிழா அண்ணலுக்கு மட்டும் இல்லை, அவரோட அடியார்களுக்கும் தான். 63 நாயன்மார்களும் சிவபெருமானும் சேர்ந்து மாட விதிகளை வலம் வருவாங்க. அந்த காட்சியை பார்க்கறதுக்கே கண்கோடி வேணுங்க. அவ்வளவு அழகா இருக்கும். பக்தர்கள் எல்லாம் பக்தி பெருக்கோட கபாலி கபாலின்னு கத்துக்கிட்டு அந்த இறைவனையும் 63 நாயன்மார்களையும் தன்னோட அடக்கி வைத்து சுத்தி மலையிட்டு வரவே ஒரு அழகுதாங்க. இது வெறும் கற்களால் மண்ணால் மட்டும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. இது நம்ம முன்னோர்களோட அசைக்க முடியாத பக்திக்கும் கலையுணர்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இங்க வர்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கற்பகாம்பலமோட அந்த புன்னகையும் கபாலீஸ்வரோட அந்த அமைதியும் சிங்காரவேலோட அந்த அழகும் ஒரு புது தெம்ப கொடுக்கும். அந்த மாட விதிகள் நடக்கும்போது கிடைக்கிற அந்த மன நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்காது.
நீங்கள் அடுத்த முறை இந்த கோயிலுக்கு வரும்போது நாம் இன்னைக்கு பேசின அந்த வரலாற்று உண்மைகளை ஒரு நிமிஷம் மனசில் நினச்சி பாருங்க. அப்போ அந்த தரிசனம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பாரம்பரிய பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு இந்த சேனலோட நீங்கள் இணைந்திருங்க. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கபாலி கபாலி.